சென்சார் போர்டு நினைச்சா ஒரு படத்துடைய ரிலீஸ் டேட்டையே தள்ளி போக வைக்க முடியுமா? அப்படி சென்சார் போர்டில் என்னதான் பண்றாங்க? சென்சார் சர்டிஃபிகேட் எதை வச்சு கொடுக்குறாங்க? அந்த சென்சார் சர்டிஃபிகேட் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு இன்ஃபோ 366. ஒரு படம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த படத்தை சென்சார் போர்டுக்கு அனுப்புவாங்க. சென்சார் போர்டு அந்த படத்தை பார்த்துட்டு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த படத்தை தியேட்டர்ல ரிலீஸ் பண்ண முடியும். ஸோ தியேட்டர்ல ரிலீஸ் பண்ற எல்லா படத்துக்குமே இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா படம் அப்படிங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த படம் சட்டத்துக்கு உட்பட்டு எடுக்கப்பட்டிருக்குதா, சமுதாயத்துக்கு பாதுகாப்பான ஒரு படமா இருக்குதா அப்படிங்கிறத கவர்மெண்ட் சைடில் செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிட்டு தான் படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அது எல்லாமே சரியா இருந்தா மட்டும். ஸோ இதை செக் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா CBFC அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். ஸோ இவங்க வந்து 1952 சினிமாட்டோகிராஃப் ஆக்ட் விதிப்படி தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல ஜாதி மதங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஜாதியை பற்றியோ இல்லை ஒரு குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ தப்பாக காட்டிட்டாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறும். சினிமாங்கிறது ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியம் தானே, அதனால இதில் நம்ம என்ன வேணா சொல்லலாம், எப்படி வேணா ஒரு படத்தை எடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நாட்டுக்கு எதிராகவோ இல்லை சர்ச்சைக்குரிய விஷயங்களோ நம்ம வந்து ஒரு படத்துல எடுத்துட முடியாது. அப்படி ஒரு வேளை எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டா அது மக்களுடைய அமைதியை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால மக்களுடைய அமைதியை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதே மாதிரி சட்ட ஒழுங்கு கெடாம பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் கவர்மெண்ட் சைட்ல இருந்து இந்த சென்சார் போர்டு வந்து அந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்துல சர்ச்சைக்குரிய காட்சிகளோ இல்லை வசனங்களோ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை கட் பண்ண சொல்லிட்டு இந்த படத்தை யாரு பார்க்கலாம், எந்த ஏஜ் கேட்டகரியில் இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UAAS அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேட்லாம் இருக்கு. அதில் U அப்படின்னு எடுத்துக்கும் போது அதை வந்து நம்ம யூனிவர்சல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சர்டிஃபிகேட்ல ஒரு படம் வருது அப்படின்னா இந்த படத்தை வந்து யார் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னா அந்த படத்துல ஒரு வன்முறை இருக்காது, ஆக்ஷன் சீக்வன்ஸ் அதிகமாக இருக்காது, அதே மாதிரி கிளாமர் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு முழுக்க ஃபேமிலி என்டர்டெய்னர் ஃபில்மா இருக்கும். அடுத்ததான் U/A, அதாவது UA அப்படின்னா அது வந்து யூனிவர்சல் அடல்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவுமே வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பார்க்குற மாதிரியான ஒரு படமா தான் இருக்கும். ஆனா அந்த UAல பாத்தீங்கன்னா இதுலயுமே ஒரு டிஃப்ரெண்டான கேட்டகரிஸ் எல்லாம் இருக்கு. அதாவது UA7+ அப்படின்னு ஒன்று இருக்கு, UA13+, UA16+ அப்படின்னு 3 கேட்டகரிஸ் இருக்கு. இதுல UA7+ அப்படின்னா 7 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாம் கூட பார்க்கலாம். ஆனா பேரண்ட்ஸ் உடைய கைடன்ஸ்ல படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி UA13+ அப்படின்னா 13 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த டீனேஜர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதே மாதிரி UA16+ அப்படின்னா 16 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இதுலயே ஒரு 3 கேட்டகரியில வந்து கொடுப்பாங்க. அடுத்ததா A சர்டிஃபிகேட், இது வந்து அடல்ட்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாகவே நம்ம எல்லாருமே வந்து A சர்டிஃபிகேட் அப்படின்னாலே அது வந்து ஒரு கெட்ட படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மேக்சிமம் பார்க்குறாங்க. ஆனா A சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கிளாமர் அதிகமா இருக்கு, ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு, இந்த ரத்தம் தெரிக்கக்கூடிய சீன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னா இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் கொடுப்பாங்க. சில பேர் வந்து A அப்படின்னாலே கிளாமர் அதிகமா இருக்கும் அதனால கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நினைக்கக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ A சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கலாம், அது கீழே இருக்கிறவங்க மட்டும் பார்க்க கூடாது அப்படிங்கறத ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்மளும் இந்த A சர்டிஃபிகேட் படங்களுக்கெல்லாம் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட்டிட்டு போகாம இருக்கிறது நல்லது. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா S சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து நம்ம ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நார்மலா ஜெனரல் ஆடியன்ஸுக்கான படம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம இப்போ பர்டிகுலரா ஒரு டாக்டர்ஸுக்கோ இல்ல லாயர்ஸுக்கு அதே மாதிரி சயின்டிஸ்டுக்கு, ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் நிபுணர்களுக்கான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவங்க மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு படமா இது இருக்கும். அதுக்கு தான் இந்த ஸ்பெஷல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி ஒன்று தனியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த 4 கேட்டகரிஸ்ல ஒரு படத்துக்கு நம்ம சென்சார் போர்டுக்கு போயிட்டோம் அப்படின்னால இந்த 4 கேட்டகரியில ஏதாவது ஒரு கேட்டகரியில கண்டிப்பா சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு வேளை சென்சார் போர்டில் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாலோ இல்ல நிறைய கட்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னாலோ தாராளமா அந்த படத்துடைய ப்ரொடியூசர் கோர்ட்டுக்கு போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ப்ரொடியூசரும் கோர்ட்டுக்கு போறதுக்கு ரைட்ஸ் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்றாங்க. சென்சார் போர்டு நினைச்சா ஒரு படத்தை ரிலீஸ் ஆகாமையும் கூட தடுக்க முடியும். ஆனால் அதுக்கு ப்ராப்பரான ஒரு வேலிடான ரீசன் வேணும்.
சரி, இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிற படத்துக்கு இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குற ப்ரொசீஜர் இது எல்லாமே ஓகே. ஆனா ஓடிடில ரிலீஸ் ஆகிற படத்துக்கு எப்படி சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல ஓடிடில ரிலீஸ் ஆகிற படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டே வாங்க தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு ஓடிடி பிளாட்ஃபார்மே அவங்களுடைய செல்ஃப் ரெகுலேஷன் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ அதுபடி தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ நம்ம எந்த ஓடிடியில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோமோ அந்த ஓடிடி ஒரு அப்ரூவல் கொடுத்துருச்சு அப்படின்னாலே போதும், நம்ம தாராளமாக படத்தை வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஓடிடியில் மட்டும் படத்தை ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லை. இதுவே தியேட்டர்லையும் ரிலீஸ் பண்ணுறோம், ஓடிடிலையும் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கி தான் ஆகணும். என்ன இங்கே தியேட்டருக்கு வந்து நம்ம சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறோம் அப்படிங்கும்போது ஒரே ஒரு டைம் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஆனால் ஓடிடிக்கு அப்படின்னு வரும்போது சென்சார் சர்டிஃபிகேட் வாங்க தேவையில்லை அப்படின்னாலுமே படத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அது வந்து நம்ம மானிட்டர் பண்ணி அது கட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ சென்சார் போர்டு எப்படி செயல்படுது, சென்சார் சர்டிஃபிகேட் பத்தின ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காம Info 366க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.